அதில் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்லோட கேட்பாங்க, எதுக்கு இப்போ எல்லாமே பர்க்கத்து, லக்ஷ்மி, பணம் வரதுக்கு சொல்கிறீங்க? ஒரு மாந்திரிகராக இருந்துட்டு நிறைய விஷயம் இருக்கே. சைத்தானை பற்றி பேச வேண்டியது தானே, ஜின்னை பற்றி பேச வேண்டியது தானே, காட்டேரி பற்றி பேச வேண்டியது தானே. இந்த காட்டேரி, ஜின்னு, சைத்தான் இதெல்லாம் வந்து இல்லாமலாம் இல்லை. 100க்கு 100% இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. அதுவா உடம்புல பாதிப்பு வந்தா, அந்த பாதிப்பையும் எடுக்க முடியும். ஆனா, தினசரி வாழ்க்கைக்கு என்ன வேணும்? ஒரு மனுஷன் உயர்றதுக்கு என்ன வேணும்? இப்போ மாலிக் பாயால காசு குடுத்து உதவ முடியாது. ஆனா, ஒரு பரிகாரம் சொல்லி அவன உயர்த்த முடியும். இல்லைங்களா? நிச்சயமா. ஸோ, இப்போ நெறைய விஷயம் சொல்லிக் குடுக்க ஆள் இருக்காங்க. ஆனா, நல்ல ஒரு பரிகாரம் சொல்லி, அந்த பரிகாரம் மூலியமா வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் நம்ம சொல்றோம். நான் சொன்னாலும் சரி, நெறைய ஆன்மீகவாதிகள் எவ்வளோ பேர் சொல்றாங்க. எவ்வளோ குரூப் என்னோட சீனியர்லாம் இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு, கேட்டு அவங்கள ஃபாலோ பண்றவங்க, அவங்க சொல்றத கேட்குறாங்க. என்ன ஃபாலோ பண்றவங்க என் மக்கள் நான் சொல்றத கேட்குறாங்க. ஸோ, சொல்ற விஷயம் வேற வேற இருந்தாலும், ஆனா நம்ம நன்மை நடக்குதா? நல்லது நடக்குதா? ஒரே விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, மாவு ஒண்ணு தான். அதில இட்லியும் சுடலாம், தோசையும் சுடலாம். அந்த மாரி ஒரு உப்பு தான். அது சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நம்மளோட உடம்புல வர்ற குட்டு, பேடு எனர்ஜிக்கும் பயன்படுத்தலாம். ம். அந்த எல்லாத்துலயுமே வசியம் இருக்கு. நம்ம பயன்படுத்துற எல்லாத்துலயும் வசியம் இருக்கு. தண்ணீல வசியம் இருக்கு. நெருப்புல வசியம் இருக்கு. புரியுதுங்களா? அதே மாரி தான் பணத்திலயும் வசியம் இருக்கு.